ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சுகி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம லைஃப்பை ரொம்ப ஈஸியாக கொண்டு போகிறதுக்காக 20 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது டிப்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஹேபிட்ஸ்னு சொல்லலாம். தினந்தோறும் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது. நேரமே எந்திரிக்கிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும். அதிகாலை நேரத்தில் எந்திரிக்கும் போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு அது ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் எந்திரிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். 5 மணிக்கு எந்திரிக்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் 6 மணிக்கு மேலே தூங்காமல் இருக்கிறது நல்லது. ஸ்கூல் போகிற நாள் எல்லாருமே சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க. ஆனால் அன்னைக்கு மட்டும் கிடையாது, சாட்டர்டே சண்டே கூட இதே பழக்கத்தை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும். ரெண்டாவதாக தண்ணி குடிக்கிறது. தண்ணியை நம்ம பெருசாக நினைக்கிறது கிடையாது. குடிக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு தண்ணிக்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் சரியான அளவு தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா தலைவலி வரும், ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்கும், தோல் ரொம்ப வறட்சியாக இருக்கிறது, முடி உதிர்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு கூட உடம்புல தேவையான அளவுக்கு தண்ணி சத்து இல்லாததும் ஒரு காரணம். அதனால ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிங்க. அது வெறும் தண்ணியாக குடிக்க முடியல அப்படின்னாலும் ஜூஸாக குடிக்கலாம். இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப உற்சாகமாக இருக்க முடியும். நம்ம உடம்புல நிறைய மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். மூணாவது, ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பழகிறது. வாக்கிங் போகலாம், ஏதோ ஒன்று நம்மளோட உடம்பை வந்து ஃப்ளெக்சிபிளாக வைக்கிறதுக்காக வீட்டிலே வந்து சின்னதாக எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒரு 20 நிமிஷம் நம்மளோட உடம்புக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இது வந்து சொல்கிறத விட செய்யும்போது தான் அதோட வித்தியாசம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். அதனால் நம்ம வாக்கிங் பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் நம்ம அதை விடவே மாட்டோம். நாலாவது, டெய்லி ப்ரேயர் பண்ணுறது. காலையிலையும் நைட்டும் பல பேர் பண்ணுறது உண்டு. சில பேர் வந்து 3 நேரமும் கூட பண்ணுவாங்க. இதுலேயே ரொம்ப காலையில் அதிகாலை நேரத்தில் ப்ரேயர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது லைஃப்பில் நம்மக்கிட்டேருந்து பிரிக்க முடியாத ஒரு பழக்கமாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கூடவே யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கூடவே கடவுள் வந்து நமக்கு கூடவே இருக்கிற மாதிரி, தினந்தோறும் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அஞ்சாவதாக, பணம் எல்லாரோட வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப தேவையானது. அந்த பணத்தோட வரவு என்ன செலவு என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம மாதந்தோறும் அதை ஒரு நோட்டில் கைப்பட எழுதி பாருங்கள். இதை வந்து எழுதுறதுக்கு சில பேர் ரொம்ப யோசிப்பாங்க, இதை எழுதி நம்ம அதை கணக்கு பார்த்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. யார் ஒருத்தர் ரொம்ப டிசிப்ளினாக பணத்தில் வந்து ஒவ்வொரு பைசாவுக்குமே கணக்கு வச்சு அதை வந்து ரொம்ப ஒழுக்கத்தோடு செலவு பண்ணுறாங்களோ, அந்த பணத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம அது ரொம்ப ஈஸியாக நினச்சிடக்கூடாது. நமக்கு கிடைக்கிற வருமானம் குறைவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கான கணக்கு வந்து ஒரு நோட்டில் நம்ம எழுதி வைக்கணும். நமக்கு என்ன கிடைக்குதோ அதுலேருந்து ஒரு 10% 20% கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கி ஆகணும். ஆறாவது, எதுக்குமே அடிக்ட் ஆகக்கூடாது. சீரியலாக இருக்கலாம், ஃபோனாக இருக்கலாம், டீ காஃபி, ஏதாவது சாப்பாடாக இருக்கலாம், இப்படி எதுக்குமே நான் வந்து அதுக்கு அடிக்ட் அப்படின்னு சொல்கிற நிலமையில நம்ம இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகிறோம் அப்படின்னா மற்ற விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாமல் போயிடும். அதுதான் ரொம்ப பெருசாகவும் தெரியும். அதனால எப்போதுமே எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம ரொம்ப டூ மச்சாக அடிக்ட் ஆகக்கூடாது. ஏழாவதா, டெய்லி ஒரு பழம் சாப்பிட்றத நம்ம பழக்கமாக வச்சுக்கணும். சாப்பாடு நம்ம சாதாரணமாக சாப்பிட்டுடுறோம், ஆனால் அந்த பழம் சாப்பிட்றது சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால அட்லீஸ்ட் நீங்கள் பழம் சாப்பிட முடியல அப்படின்னா ஜூஸாவது போட்டு குடிச்சிருங்க. காய்கறிகள் பழங்கள் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை தான். அதனால டெய்லி கண்டிப்பாக ஒரு பழம் சாப்பிட்றோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எட்டாவது, நம்மளோட ஒர்க்கு, நமக்கு என்ன வேலை இருக்குதோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்குறது. நம்மளோட வேலை தான் நமக்கு இன்னும் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது எல்லாமே. அதனால ஒரு தடவை நம்ம ஃபோனை கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதிலே 1 மணி நேரம் அப்படியே டக்கு டக்குன்னு போயிடும். நம்மளோட வேலையெல்லாம் செய்யாமல் அப்படியே இருக்கும். அதனால் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நம்ம ஃபோன் வந்து தொடக்கூடாது. இப்போ யாருக்கிட்டையாவது காலையிலேயே ஃபோன் பண்ணி பேசுகிற பழக்கம் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா டைம் போகிறதே தெரியாது, வேலையும் நடக்காது, ஃபோன் பேசியே நம்மளோட பொழுதும் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு வேலையெல்லாம் முடிச்சிருங்க. மதியம் வரைக்கும் ஃபோன் வந்து மேக்ஸிமம் யாருக்கிட்டையும் பேசாதீங்க. ஈவினிங் டைமில் அந்த மாதிரி ஃபோன் வந்து பேசுகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. 9வது, பாட்டு கேட்குறது, பாட்டு பாடுறது. நல்லா கைத்தட்டி பாட்டு பாடுறதெல்லாம் நமக்கு ஒரு தெரப்பி மாதிரி. நல்ல மனசு விட்டு பாட்டு பாடும்போது நம்ம மனசில் இருக்கிற கவலையெல்லாம் காணாமல் போயிடும். அல்லது பாட்டு கேட்குறது பிடிக்கும் அப்படின்னா நல்லா சூப்பரான பாட்டெலாம் கேட்கலாம். 10வது, டீக்ளட்டர் தான். நம்ம வீட்டில் தேவையில்லாமல் நம்ம வச்சுருக்கிற பொருள், நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற பொருள், அந்த பொருள் டெய்லி ஒரு பொருள் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுறது. இல்லை பொருள் நல்ல நிலமையில் இருக்குது ஆனால் நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை அப்படின்னா யாருக்கு அது யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு கொடுக்குறது. இப்படி டெய்லி ஒரு பொருள் வந்து நீங்கள் டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீட்டில் அதிகப்படியான பொருட்கள் சேர்க்கிறத நம்ம தவிர்க்கலாம். எப்போவுமே அதிகப்படியான விஷயங்களை நம்ம தலை மேலே கொண்டு போகவும் கூடாது. அதே மாதிரி அதிகப்படியான பொருட்களை நம்ம வீட்டில் சேர்க்கவும் கூடாது. பொருளெல்லாம் சேர்க்க அதெல்லாம் நம்மளோட வேலை. அந்த பொருட்களெல்லாம் நம்ம தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதை துடைக்கணும், தூசிப்படாமல் பார்க்கணும். இது
இது எல்லாமே. அதனால் முக்கியமான நிறைய வேலைகளை செய்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாமல் அந்த பொருளோடய நம்மளோட நேரம் செலவழிகிற மாதிரி தெரியும். அதனால் டெய்லி ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ணாமல் தேவையில்லாமல் நம்ம வீட்டில் வச்சுருக்கிறத வெளியே கொண்டு போகிறதுக்கான வழியை பார்க்கணும். 11வது விஷயம், எப்போ வேணால் எந்திரிக்கலாம், எப்போ வேணால் தூங்கலாம் அப்படிங்கிற பழக்கத்தை விட்டு இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், அதே மாதிரி இந்த டைமுக்கு நம்ம தூங்கணும் அப்படின்னு ஒரு பழக்கத்தை கொண்டு வர்றது. இவ்வளோ நாளும் ஒரு ரெகுலராக நம்ம தூங்காமல் திடீர்னு அந்த பழக்கத்தை கொண்டு வரும்போது கண்டிப்பாக தூக்கம் வராது. தூக்கம் வந்ததோ வரலையோ கண்டிப்பாக தூங்குறதுக்கு ரெடியாக இருங்க. 2-3 நாள் கொஞ்சம் பழகிறதுக்கு சிரமமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். சரியான அளவு தூக்கம் நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குது. அதனால் அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 12வது விஷயம், புக்ஸ் ரீட் பண்ணுறது. புக் படிக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். என்ன புக்காக வேணால் இருக்கலாம். நான் சின்ன வயசுலலாம் ஒரு சின்ன பேப்பர் கிடைச்சா கூட விட மாட்டேன். ஏதாவது வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு வருவாங்க, அந்த பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னு கூட படிச்சிருவேன். அந்த அளவுக்கு எனக்கு புக் படிக்கிறது, பேப்பர் படிக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். என்கிட்டலாம் ஒரு 10 புக்கு கொடுத்துட்டாங்கன்னா போதும், அன்றைக்கி சாப்பாடே வேண்டாம், சாப்பாடு இல்லாமல் கூட நான் புக் படிச்சுட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ என்கிட்டே அந்த பழக்கம் இல்லை, மறுபடியும் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு வீடியோவை பார்க்குறத விட புக்ஸில் படிக்கும்போது நமக்கு அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பசங்களோட புக்ஸில் இருக்கிற ஸ்டோரிஸ் அதெல்லாம் கூட நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் புக் அப்படின்னு படிக்கிறதுனா பைபிள் படிக்கிற பழக்கம் எனக்கு டெய்லியுமே இருக்குது. அதுவுமே நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும். சில நேரங்களில் நம்ம குழப்பமாக இருக்கிற நேரங்களெல்லாம் நமக்கு பதில் கிடைக்கிற மாதிரி கூட இருக்கும் நம்ம படிக்கிற புக்ஸ் மூலமாக. சில பேருக்கு இது தேவையில்லை அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் அதை ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் அதில் இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கிறது புரியும். 13வது விஷயம், உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது, உண்மையான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது. எனக்கு 50 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுல விஷயம் கிடையாது. அந்த 50 பேரில் எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் 3 பேர் ஒருத்தர் கூட இருக்கலாம், அந்த ஒருத்தர் ரொம்ப உண்மையான ஃப்ரெண்டாக இருக்கணும். உண்மையான ஃப்ரெண்டுனா நம்மளோட சந்தோஷம் துக்கம் எதுவாக இருந்தாலும் நம்ம கூடவே இருப்பாங்கல்ல, அதுதான் உண்மையான ஃப்ரெண்டு. சில பேர் நேரம் பார்த்து காணாமல் போயிடுவாங்க, நம்ம தேடுற நேரத்தில் நமக்கு தேவையான நேரத்தில் இருக்க மாட்டாங்க. எப்போ நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறோமோ அந்த நேரத்தில் மட்டும் கூடவே இருப்பாங்க. நம்ம கஷ்டப்படுற நேரங்கள்லாம் காணாமல் போயிடுவாங்க. சில பேர் வந்து நம்ம கஷ்டப்படுற நேரங்களில் கூடவே இருந்து அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாங்க, அதாவது கஷ்டத்தை பார்த்து ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே ஓடி போயிடுவாங்க. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. 2 ஃப்ரெண்ட் இருந்தாலும் உண்மையான ஃப்ரெண்டாக இருக்கணும். நமக்கு எல்லா நேரத்துலையும் நம்ம, அதாவது மேடு பள்ளம் எல்லாம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில், அது எல்லாத்துலேயும் நம்ம கூடவே இருக்கிறாங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவங்க வாழ்க்கை முழுக்க நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். அந்த மாதிரி எனக்குமே ஒரு ஃப்ரெண்டு உண்டு, ரொம்ப சின்ன வயசுலேருந்து. அவளும் எனக்கு லைஃப் லாங் என் கூடவே இருப்பா, என்கிட்ட எல்லா நேரத்துலையும் என் கூடவே இருப்பா அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு. நான் ஏதாவது சொன்னால் முதல்ல சந்தோஷப்படுறதும் அவள் தான். நான் ஏதாவது ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த விஷயத்த சொன்னால் எனக்கு முன்னாடியே அதுக்காக ப்ரேயர் பண்ணுறதும் அவள் தான். இது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு காட்டுறது, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப அரிது தான். 14வது விஷயம், நம்ம யார் அப்படின்னு நம்மளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்ம வந்து எதுக்காக கோவப்படுறோம், எதுக்காக வந்து எரிச்சல் படுறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சில நேரங்களில் நம்ம கோவப்படுறது மற்றவங்க மேலே இருக்கிற பொறாமையால் கூட இருக்கலாம். அந்த மாதிரி நமக்குள்ளே வரக்கூடிய ஃபீலிங்ஸ்லாம் எதுக்கு வருது அப்படின்னு நம்மளே கொஞ்சம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற தப்பு என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதனால் மற்றவங்களை நம்ம வந்து கை காட்டி அவங்கக்கிட்ட இந்த குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஒரு குறை இருக்குதா அப்படின்னு நம்ம எப்போதுமே யோசித்தோம் அப்படின்னா நம்மளே திருத்திக்கிறதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 15வது விஷயம், எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து எஸ் சொல்லி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சில நேரங்களில் நம்மளால் முடியாத விஷயங்கள், நம்மளால் செய்ய முடியாத விஷயங்கள் சில இருக்கும். நம்மளுக்கு அதை விட ரொம்ப முக்கியமாக செய்கிறதுக்கு ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் என்னால் முடியாது அப்படிங்கிறத ரொம்ப பொலைட்டாக நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் பழகணும். ஐயோ கேட்டுட்டாங்களே நம்ம செஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஓகே நான் செய்கிறேன் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கொஞ்சம் பாரமாகும். நம்ம விருப்பம் இல்லாமல் சில நேரங்கள் அந்த வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம விருப்பம் இல்லை அப்படின்னா அது யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நோ இது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கான தைரியமும் அந்த எண்ணமும் நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்கணும். சின்ன பசங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு செய்கிறதுக்கு சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னா நோ இது எனக்கு செய்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 16வது விஷயம், நைட் ரொட்டீன். நம்ம காலையில் நமக்கு ரொட்டீன்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். காலையில் எந்திரிச்சதுலேருந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த நைட்டு வந்து நம்ம இஷ்டப்படி தான் செஞ்சிட்ருப்போம் நிறைய பேர். ஆனால் நைட்டுக்குமே ஒரு ரொட்டீன் நம்ம வச்சுக்கணும். இது முடிச்சதுக்கப்புறம் இந்த வேலை, இது முடிச்சதுக்கப்புறம் அது செய்யணும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளோட சமையல் சாப்பாடு அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிச்சனை
கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரேயர் பண்ணுறது, இந்த மாதிரி நமக்குன்னு சில ரொட்டீன் வந்து நைட் ரொட்டீனும் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ராத்திரி நேரமும் நமக்கு கொஞ்சம் டிசிப்ளினாக அதே நேரத்தில் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். 17வது விஷயம் க்ளீனிங் ரொட்டீன். நம்ம வீடு க்ளீனாக இருந்தது அப்படின்னா நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போதுமே எல்லாரும் சுத்தமாக இருக்கிற வீட்டை தான் விரும்புவாங்க. ஆனால் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது, டைம் டேபிள் போட்டு தான் ஆகணும். தினசரி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கான விஷயங்கள், வாரந்தோறும் க்ளீன் பண்ணுறது, மாதந்தோறும் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டு அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த க்ளீனிங் வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் க்ளீனிங்க்கும் ஒரு ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் வீடும் எப்போதும் பார்க்குறதுக்கு சுத்தமாக இருக்கும். 18வது விஷயம் மீல் பிளானிங். அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. நம்ம இருக்கிறது சமைக்கிறது கூட சமைச்சிடலாம், ஆனால் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் பெரிய கவலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டமிட்டு எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெய்லியுமே இதுக்காக நம்ம நேரம் செலவழிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களால் யோசிக்க முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு ஐடியா கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இது இது வேணும் அப்படின்னு சொல்லி. அதையெல்லாம் ஒரு 2 நாள் முன்னாடி எழுதி வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கே சேர்த்து பிளான் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. முன்னாடியே நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் வீட்டில் எந்த காய்கறியும் வீணாக போகாது. ஏன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மீல் பிளான் வந்து பண்ணுவோம். அதனால எதையும் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறத வச்சே நம்ம செய்கிறதுக்கு பழகுவோம். புதுசாக எதுவும் கடைக்கு போய் வாங்காமலும் இருப்போம். பணமும் இதனால சேமிப்பு தான். இது நம்ம ஃபாலோ பண்ணும்போது டே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 19வது விஷயம் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. கொஞ்சம் பொறுப்பு வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது மற்றவங்க மேலே நம்ம வந்து இதுக்கு காரணம் அவங்க தான், இதுக்கு காரணம் அவங்க தான், இதனால தான் இது அப்படியாச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து வேறு வேறு காரணங்களை நம்ம தேடுறதுக்கு பதிலாக சரி இது வந்து நம்மளோட பொறுப்பு, இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி யோசித்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து இதுக்கு காரணம் யார் அப்படின்னு சுற்றி சுற்றி தேடிட்டு இருந்தோம்னா காரணத்தை மட்டும் சொல்லிட்டு அதை வந்து தீர்க்கிறதுக்கான எந்த முடிவும் நம்ம எடுக்க மாட்டோம். இது எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் சரிதான், அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம ஒரு பொறுப்பெடுத்து யோசித்தோம் அப்படின்னா நம்மளால் செய்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். அதை செஞ்சு அது மூலமாக அதை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். 20வது விஷயம் காலையிலையும் நைட்டும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகிறது. காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம ஃபோன் எடுத்தோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக போயிடும். அதே நேரத்தில் காலையிலே நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஃபோனில் ஓடுறதெல்லாம் நம்ம தலைக்குள்ளே போய் அதை திரும்ப நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இதே மாதிரி தான் நைட்டும். நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்க்குறோமோ அது எல்லாம் நம்ம தலையில இருந்து அது எல்லாம் நைட்டு கனவுலையும் வந்துட்டு இருக்கோம். அதனால காலையிலையும் ஃபோன் எடுக்கக்கூடாது, நைட்டும் ஃபோன் எடுக்கக்கூடாது. எடுக்கிறதுக்கு நம்ம கை போக தான் செய்யும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம யோசிச்சு இல்லை நோ இப்போ எடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை டெய்லியுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள், பெரிய வித்தியாசம் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 20 விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.